வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்னைக்கு குழந்தைகளுக்கு மிகவும் விருப்பமான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அந்த ரெசிபி தான் வெஜிடபிள் சாண்ட்விச். இதுக்கு தேவையான பொருள், நான் 4 சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாண்ட்விச் பிரெட் கிடைக்கலன்னா சாதா பிரெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின 2 தக்காளி, அரை கப் ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அரை கப் துருவின கேரட், பொடியாக நறுக்கின கோஸ் 1/4 கப், பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 2 ஸ்பூன். வாங்க இப்போ நம்ம வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வானல் சுட்டுடுச்சு, 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போடும்போதே தேவையான அளவு உப்பும் போட்டுட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதக்கினா போதும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது துருவின கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின கோஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காயும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 to 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்களை வதக்கணும். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி இதையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ப்ரெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். மசாலாவை ப்ரெட்டு மேலே தடவிக்கலாம். மசாலாவை ப்ரெட்டுக்குள்ளே வச்சுட்டோம். இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுக்கலாம். ப்ரெட்டு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ நெய் தடவிக்கலாம். இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தட்டை வச்சு இந்த ஓரம்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும் ப்ரெட்டு. கீழே இருக்கிற ப்ரெட்டு இப்போ கலர் மாறிடுச்சு. மேலே கொஞ்சம் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ப்ரெட்டை திருப்பி போட்டுக்கலாம். ப்ரெட்டை திருப்பி போட்டுட்டோம். கலர் மாறிடுச்சு. அடியில் இருக்கிற ப்ரெட்டும் இதே கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த பக்கமும் கலர் மாறிடுச்சு. இப்போ இதே மாதிரி அடுத்த ப்ரெட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி.